Hi, hello guys. Very good morning. This is Jagan from Seven Sun Study. I hope you are all doing well. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி கோல்டு அப்புறம் கரன்சி பேர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து பை போகலாம், இங்கேருந்து செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத என்னோட நாலேஜ் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் இப்போ நான் பை செல் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே பை போகும் செல் போகும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டு பை செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் சொன்னால் அது பை போகும் பை போகாது அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துக்கங்க. அது எடுத்துட்டு அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டர் வே டு மேக் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். சரிங்களா? சரி, நம்மளோட எஸ்எம்சி கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸும் இருக்குது, லைவ் கோர்ஸும் இருக்குது. ஸோ யூஸ்வலி நம்ம கோர்ஸுக்கு ப்ரைஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த செவன்த் சென்ஸ் ஆஃபர் சேனல் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் 4th டிசம்பர் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்லாட்ஸு ரெக்கார்டிங் கோர்ஸுக்கும் 5 ஸ்லாட்ஸு லைவ் கிளாஸுக்கும் நம்ம வந்து ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்கனால வந்து ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வேணும்னா அதில் லிங்க் வந்து ஆன் 4th டிசம்பர் கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் செவன்த் சென்ஸ் ஆஃபர் ஜோன் இந்த கோர்ஸுக்கு இந்த டெலகிராம் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து என்ன மூவ்மெண்ட்டில் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத பார்த்துட்டு எங்கே வந்து பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத பார்த்துடலாம். சரி, ஓகே. நம்மளோட டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டையும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டையும் வந்து நான் கொடுத்துருந்தேன், பைக்கு வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ வீடியோவில் வந்து நான் போடலை, இதை டிஸ்கார்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிசிஷனலில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லையும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து பார்த்து போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேஃப்டியான ஒரு மூவ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து டிசிஷனலில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனால் எக்ஸ்ட்ரீமில் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஆனால் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வரலை. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், ரீடெஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு ரீடெஸ்ட் அடிக்கல. சரிங்களா? ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஓஎஸ். இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸ்வீப் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு இதை வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இந்த ஹையை வந்து எடுத்துட்டான். ஸோ சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வருவான் அப்படின்ட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணால் இவ்வளோ தூரம் மேலே போன மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே போயிட்டான். ஸோ நமக்கு வந்து என்ட்ரி எடுக்காமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே இது வந்து பிஓஎஸ் நடந்திருக்கு. சரிங்களா? இங்கே பிஓஎஸ் நடந்ததுக்கு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பைக்கும் தென் இப்போ வந்து இந்த ஸ்விங்கை வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே இவ்வளோ ஒரு பெரிய ஸ்விங்காக கொடுத்ததுனால 1 ஹவரில் நான் ஒரு ஸ்விங்கை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த 1 ஹவரில் வேலிடாக இருக்கக்கூடிய ஒரு 2 டிமாண்டை நான் பைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் வித் இம்பேலன்ஸோடு இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த இம்பேலன்ஸில் ஒரு 90% கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், 90% கவர் பண்ணிடுச்சு. மார்க்கெட் கவர் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அப்போது இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ண டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹைலி வேலிடு. இன்கேஸ் இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணுச்சுன்னா
இதில் வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போது இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டு வந்திருக்குல்ல இந்த ஸ்விங்கிலோ, அப்போது இந்த ஸ்விங்கிலோவில் யார் வந்து கவர் பண்ணியிருக்கா? இங்கே கம்ப்ரெஸ் பண்ணப்பட்ட ப்ரைஸு அது யார் பண்ணானா இன்ஸ்டிடியூஷனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டு போன இந்த டிமாண்ட் வேலிடு. இதில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம் 1 ஹவர். சரிங்களா? ஸோ இதுவும் வேலிடு தான், கீழே இருக்கிறதும் வேலிடு தான். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த டிமாண்ட் ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ட்ரிகர் ஆகுது. இன்கேஸ் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டும் டச் ஆகிட்டு வரலாம். ஸோ அதனால கீழேயும் நான் வந்து பெண்டிங்கில் வைக்கிறேன். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது, டைட்டாக இருக்குது, அதனால் பெண்டிங்கில் வைக்கிறேன். நோ இஷ்யூ. சரி, ஓகே. ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு 5 மினிட்டில் வந்து ஒரு 1 மினிட்ல நம்ம டிமாண்ட் பார்த்தனால 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணலாம், ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரீஃபண்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இங்கே ரீஃபண்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். இந்த விக்கு கூட, இந்த விக்கு ஃபுல்லாகவே ரீஃபண்ட்மெண்ட் தான். ஆனால் இது வந்து பவருங்க, ஏன்னா இது ஃபுல் பவரில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பை வந்து போகிறதுக்கு சான்ஸ் வந்து ஹை. ஸோ கோல்டில் நெக்ஸ்ட் மொமெண்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். இப்போ கோல்டு ப்ளே பண்ணுற டைம் ஃப்ரேம் 1 ஹவர். ஓகேங்களா? 4 ஹவர் கிடையாது, 15 மினிட்ஸ் கிடையாது, 1 ஹவரில் தான் கோல்டு ப்ளே பண்ண போகுது. ஸோ 1 ஹவர்லேருந்து கன்ஃபர்மேஷனோட டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், இல்லைனா லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு செல் கண்ட்ரோல் இன்னும் எடுக்கலை. ஓகேங்களா? இப்போ செல் கண்ட்ரோல் எடுக்கணும்னா ஒன்று இந்த சப்ளையில் எடுக்கணும். இந்த சப்ளையில் கூட எடுக்க தேவையில்லை, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த சப்ளையில் கவர் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இந்த சப்ளையில் கவர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல கவர் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகுதுன்னா ஒன்ஸு ஒரு 2 ரீசன் இருக்கும். ஒன்று கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு இருக்கும், இல்லைனா மார்க்கெட் இந்த ஹையவே பிரேக் பண்ணுறதுக்கு போகும் மார்க்கெட். ஸோ 4 ஹவரில் நமக்கு இன்னும் 2 சப்ளை பேலன்ஸ் இருக்குது. அப்போது இந்த சப்ளைவை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துரும்ன்ட்டு நம்ம நினைக்கிறது தப்பு. இந்த சப்ளை வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு சப்ளை 1 ஹவரில் ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ட்ரியோட எக்ஸிக்யூஷன் டைமிங் வந்து 1 மினிட் ஆர் 5 மினிட்ல இருக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த ஒரு மூமெண்ட்லேயே ஒரு பிக் ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். ஓகே, இப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஒரு ஃபஸ்ட்டு சப்ளை இங்கே வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேடு வந்து பண்ணலாம். இப்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு ரெடியாக இருங்க. இங்கே மிட்டிகேட் பண்ணிடுச்சு அப்படின்னா ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபண்ட்மெண்ட் எடுக்கல, இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்கள். கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல கொடுக்கணும். சரிங்களா? இப்படி 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன், இந்த 5 மினிட் இருக்குல்ல, இதிலிருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், பை வந்து போகணும். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா 1 மினிட்ல உங்களோட கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூஷன் டைமிங் வந்து 1 மினிட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இதே மாதிரி தான், சேம் தான் இங்கேயும். கீழே இந்த மாதிரி வருது, உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் எடுக்கல, இப்படி வந்துட்டு இங்கே எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன். இன்கேஸ் உள்ளே வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சுன்னா 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன். பை அடிச்சிட்டிங்கன்னா இந்த ட்ரேடை வந்து பிரேக் ஈவன் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் நீங்கள் பை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 1:10 தாண்டி என்ட்ரி ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க, ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. கோல்டில் இதான் மூமெண்ட். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். டடா பை பாய், சி யூ, தேங்க்யூ.